நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தலின் 3 மணிக்கான அந்த வாக்கு சதவீதம் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதுமான வாக்கு சதவீதம் 51.41% அந்த வாக்குகள் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக தற்போது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் 57.86% வாக்குப்பதிவின் சதவீதம் பதிவாகியுள்ளது. அதே போல நாமக்கல் 57.67%, கள்ளக்குறிச்சி 57.34%, அதற்கு அடுத்தபடியாக 56% ஆரணி, கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 3 தொகுதியில் 56% பதிவாகியுள்ளது. அதுக்கு அடுத்ததாக சேலம், சிதம்பரம் உள்ளிட்டதுதான் 55% வாக்கு பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் 54.43, ஈரோடு 54.13, அரக்கோணம் 53.83, திருவண்ணாமலை 53.72. அதே போல சென்னையை எடுத்துக்கொண்டோமானால் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் 44.84%. அதே போல மத்திய சென்னை 42.10%. மத்திய சென்னை பொறுத்தவரை 41.47% பதிவாகியுள்ளது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் காலையிலிருந்தே சென்னைக்கு உட்பட்ட அந்த 3 தொகுதியுமே வாக்கு சதவீதம் என்பது மிக குறைவாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. காலையில் கள்ளக்குறிச்சி தான் அதிகபட்ச வாக்குப்பதிவின் சதவீதம் இருந்த நிலையில் தற்போது தருமபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதியிலும் 57% வாக்குப்பதிவானது பதிவாகி இருக்கிறது. மேலும் சராசரியாக தமிழகத்தின் வாக்குப்பதிவின் சதவீதம் என்பது 51.41% தற்போது உள்ளது. இன்னும் இந்த வாக்குப்பதிவு முடிவதற்கு இன்னும் 2 மணி நேரமே உள்ள நிலையில் 51% தான் தற்போது வரை பதிவாகியுள்ளது.